பட் ஆனால் கொஞ்சம் இது ஆஃபீஸில் எல்லாரும் போகிறாங்க. என்ன காரணம் சொன்னா, சார் ஒரு அண்ணா இருக்காரு, அவருக்கு 5 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாரும் அவங்க பிளான் போட்டு எல்லாத்தையும் புக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலன்ட்டாங்களாம். ஸோ அவர் வந்து எல்லாத்துக்கும் பே பண்ணதால இப்போ வேஸ்ட்டாக போகுமேன்ற பாயிண்டில் எங்களை கிட்ட கேட்டார். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஆக்சுவலாக ஆஃபை விட மேலே அமௌண்ட்டே கட்டிட்டாங்க. நாங்கள் ஜஸ்ட் 2500 3000 கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. எதுக்குடா அப்படின்னு நாங்கள் முதல்ல 8000 சொன்னேன்னு, எதுக்குடா வேணாண்டா அப்படின்னுவாங்க. அதனால அப்படி சொன்னான்னா அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாங்க. திட்டாங்க, ரொம்ப தான் திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிட்டாங்க. எப்படி சொன்னாலும் போதான் போகுது, என்ன சொன்னா என்ன திட்டினாலும் போதான் போகுது, முடிவு பண்ணியாச்சு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதனால அமைதியாயிட்டாங்க. வாங்காத திட்டா 140 180 போயிருக்கலாம் வண்டியில. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் எப்போ கட்டாங்கடா, கேள்றா அவன் எங்க இருக்கான்ட்டு. இது தாம்பரம் தானே? ஆமாமா, அடுத்தது தான் பாருங்க. தாம்பரமா? ஆமாடா, தாம்பரம் பிரிட்ஜ் தான் தாண்டி இருக்கோம். இதுனா ரயில்வே ஸ்டேஷன் பாரு ப்ரோ. இது பெருங்குளத்தூர் ப்ரோ, அதான் பஸ் ஸ்டாண்டு. எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல தான் நாங்களும். சைடுல பாரு இருக்கீங்களா? வரைக்கும் வந்துட்டோம் பாரு. அவ்வளவுதான், ஏறி வா எல்லோ ஷர்ட் பாத்து வா ஏறு. நீ என்ன பண்ற? செல்ஃபாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் गाइस. யூடியூப் பிளான்ல இருக்கறானா? இல்லடா, நான் இப்படி வச்சிருந்தேன்டா. டிராவல் பிளாக் அங்க பிளாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி வச்சிட்டேன். ஒரு ட்ரிப் இத்தனை வரதே பெருசுமா இருக்குது, இல்ல யூடியூப் பிளாக் வரும். இந்த ட்ரிப்பை நம்ம பங்கமா பண்றோம். வைபோட பாட்ட போடுற டேய், பேசிடு வாங்கடா. நான் வச்சிருவேன் பாட்டு கூட ஏத்து போறேன். இப்போதான் ஜூஸ் எல்லாம் குடிச்சு நல்லா தெம்பா வந்திருக்கேன். காஃபியா? அடப்பாவி, காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுதான் நான் ஒரு டீ சொன்ன டைமோட ரொம்ப சீக்கிரமா தான். எனக்கு 4 மணிக்கு சொன்னாங்க. 4 மணி? ஆமா, பின்ன நான் கரெக்டா 4 மணிக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆமா. அங்க வந்து 4 மணிக்கு வந்தாங்கடா. இங்க பாரு, ஆக்சுவலி அங்க இன்னும் சீக்கிரமா வந்திருப்பேன்டா. அங்க லைட் போஸ்ட் தூக்கிட்டு இருந்தாங்க, சிக்னல் போஸ்ட்டை விட்டுட்டு அதை தூக்கிட்டு நிக்க வச்சாங்க. ஒரு 4 மணி நேரம் அங்கேயே எங்களை. 4 மணி நேரமா? ஆமா, அப்படியே நின்ட்டோம். ஒரே தள்ள நிக்கிறோம் நாங்க ரொம்ப நேரமா. சல்லுன்னு போதே, சாதாரணமா போவோம் சார். ஸ்பீடு அல்லது ஏன்டா பாட்டு போட்டா தூங்கிடுவேன்னு சொல்ற? பாட்டு இப்போ வேணாம்டா, பேசினோம் அதோட ஜாலியா இருக்கும்டா. என்னடா நீ சரி புரியாம இருக்கியடா? ஏதோ ஒன்னு பேசுங்க. கண்டென்ட் அவனுக்கு எக்ஸைட்மென்ட்ல என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் மைண்ட்ல வச்சு என்னென்னமோ பேசுறான் குரூப்ல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? வந்து இறங்கி டோர் திறந்த உடனே அப்படியே தலைவர் பீட்டு போடுவாங்க, அப்படியே டக்குனு. ஆமா, அப்படி எல்லாம் நினைச்சிருந்தேன்டா. சே, நான் ட்ரிப் போறேன், என்ன ட்ரிப்புக்கு போனா இத போட்டு போறேன். நான் ட்ரிப் தான்டா சொன்னேன், நீ தான்டா நடுவுல ஏதோ பேசினதுனால ட்ரிப் பண்ணிச்சு. ஆமா, அண்ணா இவனுக்கு டீ கொடுத்ததே தப்பா போச்சுனே. டீ குடியில காபி குடிச்சா நாக்கு வேற இதாயிடுச்சு அவனுக்கு. சூடுடா எது சாப்பிடவே வைக்கணும் வாயில. அண்ணே இவனுக்கு ஐயோ பாவம், மாமா வாய் அடைஞ்சு நிக்கிறான். யோசிக்கிறான், இவனுக்கு இதெல்லாம் நம்பி உண்மையா வேற சொல்லிட்டோமே. ஆனா அது நான் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணிட்டாங்க, அதனால நான் பப்ளிஷ் பண்றேன். அவன் தான் ஓபன் பண்ணான்னு நினைக்கிறேன். அவன் தான் சொன்னான். நீ தானே சும்மா சொன்ன. சரி, நமக்காக பாவப்பட்டு ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ வச்சு கலாய்ப்பீங்க தெரியும். யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி சொல்லி யோசிக்கிறேன். அப்படித்தானே ஒரு ரீல்ஸ். இப்ப வந்து செங்கல்பட்டு தாண்டற வரைக்கும் எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. ஓகேவா? செங்கல்பட்டு தாண்டற வரைக்கும் நானும் ஊருக்கு போக மாட்டேன்டா. இருந்தாலும் பழகுறோம் பாரு, அந்த மாதிரி ஒரு ரீல். இதான் உண்மையான கடைசியில அதானே சொல்லுவான். இன்னொரு 1/2 hour நான் ஓடி சரங்க கிட்ட குடுத்துருவேன், அவ்வளவுதான். ஆமா, அந்த கேப்ல நீ குடுக்குன்னு ஓடி போயிட்டு வந்துடணும். இந்த ஸ்விட்ச் ஆகுற நேரத்துல. எனக்கு தெரிஞ்சு அங்க போனா ஒண்ணு வந்து நேரம் நினைக்கிறேன்டா. குளிர்லயே வந்து ஆமா, எனக்கு ஒரு மாதிரி சொக்கிடுச்சு. கண்ணு காத்து அடிக்கிறதுல தூக்கம் வர வந்துச்சு. நானும் தூங்கவே இல்லையா. ஆனா சில பேர்
பேரு நமக்கு அது தூரம் தானே அது வருது. அதுக்கு சாக்ஸ் எடுத்துட்டு வரலண்ணே. மறந்து போயிட்டேன் நான். அப்புறம் வண்டியில வரும்போது பையில ஷூ இருக்கு, அது போடுறதுக்கு சாக்ஸ் வேணும் மேடம் முதல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். குரூப்ல கேன்சல் ஆன மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்கடா. குரூப்ல கேன்சல் ஆன மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு போட்டுக்கலாம் எல்லா போஸ்டும். ஜாலியா இருக்கும். வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ மாசா போடுறோம், அதுக்கப்புறம் போட்டோஸ் டக்குன்னு தரலாம். அங்க உங்களுக்கு டைமே இருக்காது. அதுக்கெல்லாம் பாரு, அந்த ஒரு 2 hours தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஆமா சரி, நீ லேப் எடுத்து வந்துருக்க. எத்தனை வந்திருக்கேன். அதுல எடிட் பண்ணலாம் தானே? சாஃப்ட்வேர் எதுவுமே டவுன்லோட் பண்ணல நான். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நான் சும்மா எடுத்தது வந்து அந்த ஸ்டோரேஜ் இதுல ஃபுல் ஆயிடுச்சுன்னா எடுத்து லேப்டாப்ல டேய் என்னோட கட் பண்ணிடுறா. இல்ல அது கட் பண்ணல. இவன் தானே ஃபர்ஸ்ட் வைக்கணும். எது அது இல்லடா, நான் என்னோட அது இப்போ சம்பவம் நடந்துச்சு. அது பேசக்கூடாது, அது பேசிட்டாரு அவரு. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனா? நீ மிஸ் பண்ணிட்ட. சரி ஆஃப் த ரெக்கார்ட் வச்சுக்கலாம், சொல்லுங்கண்ணே. இல்ல இப்போ நான் அப்புறமா சொல்றேன். மறுபடியும் இன்னொரு ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியாது. மறந்துடுவேன்டா. ஸ்ரீனி கோழி குஞ்சு, எலி கோழி குஞ்சு வீடு வந்து ஏந்திரி வந்துட்டோம். ஏந்திரி. ஐயோ நெளியறான்டா டேய். அவ்வளவு சீக்கிரம். ஏய் பாம்பு மாதிரி நெளியாத. ஏய் டேய் ஒரு பிரேக்க போடுறா, அவன் எழட்டும். ஜாஸ்ல எப்படி தூங்குறான் பாறா. ஜாஸ்தி அவன் வீடு ஆயிடுச்சு. எலுமே நம்ம போயிட்டு வரலாம், வீடு லாக் பண்ணிட்டு போயிடும். எங்க ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்கப்பா. இதெல்லாம் ஊருக்கார இது எப்படி ஓபன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. ஐயோ வேற கொஞ்சம் கஷ்டம். ஆமா இங்க பிளிங்கிட் ஓபன் பண்ணி பாரு. எங்கிட்ட இருக்குடா? இல்ல இருக்கான்னு பாரு. எதுக்கு இத வாங்க போறோம்? கேபிள் ஆமா USB to அப்ப சாப்பிடுறோம்ல அங்க இருக்கும். ஹோட்டல்ல எப்பறா இருக்கும். வைத்தியம் அங்க போனா பிளிங்கிட் போட்டுக்கலாம்ல. அட லூசிங் இருக்கா இல்லையான்னு பாருடா ஃபர்ஸ்ட். ஊர்ரா பிளிங்கிட் உனக்கு எல்லா ஊர்லயும் இருக்குமாடா? எங்க ஊர்லலாம் இல்ல. அப்படின்னா இந்த ஊர்லயும் இருக்காது. அப்படியே அங்க எப்படி இருக்கும்? ஹோட்டல்ரா? ஹோட்டல்ல இரு வெயிட் பண்ணு. ப்ரோ தவிர்த்து இருக்கலாம் ஹோட்டல். ஊரையே இழுத்தாச்சு, நான் ஹோட்டல்ல நிக்கிறீங்க நீங்க. ரேபிடோ லோட் ஆவறடா, வெயிட் பண்ணுங்கடா. ஹாஸ்பிடலோட அவளியா? ஐயோ சாரி. எங்க திரும்ப அதுல லெஃப்டா? லெஃப்ட் ப்ரோ. சாரி ப்ரோ. பிளிங்கிட் போடுறேன். ஃபுல்லா லெஃப்டா? லெஃப்ட் எடுத்துருங்க. அது அந்த பழக்கத்தை எப்பவுமே ரேபிடோ தான் எடுப்பேன். எடுங்க, ஆர்டர் பண்ணுங்க. ஐயோ எப்பவுமே ரேபிடோ தானே யூஸ் பண்ண போறதுக்கு. அந்த பழக்கம் ரேபிடோ தான். பிளிங்கிட் யூஸ் பண்ண ரொம்ப ரேர். நானும் ரொம்ப யூஸ் பண்றேன். ஜெப்டோ யூஸ் பண்ணிப்பேன். என்ன லொகேஷன்னா திருச்சிராப்பள்ளி. இந்த வண்டி அழகுதுடா. அது பாரு, அந்த வண்டி பாருடா, லாரிய. கண்ணு பொம்மைலாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. இருக்குடா. இருக்கா ப்ரோ? பாரு USB A to லைட்னிங். என்னடா A2 லைட்னிங் போட்டல, ATO லைட்டிங்னு போடுறான். ஏய் USB A டைப் 2 லைட்னிங் கேபிள். சூப்பரா போட்டேன். ஆமா அப்படிதானே ஒண்ணும். சரி எப்படி போடணும் சொல்லு. A2டா 2 இல்லையா? அவன் கரெக்டா தான் போட்டிருக்கான். நீ என்ன நான் மயிரே. TWO இல்லம்மா, TO. TOவா? ஆமாண்டா. A2னா A2 கிடையாதா? நம்பர் 2 கிடையாதா? கேபிள் பத்தி தெரியுமா தெரியாதா? என்ன சொல்ற நீ? இதுல அவனை வேற கொஞ்ச நேரத்துல நான் இவ்வளவு நாளா A2னா A2ன்னு நினைச்சுக்கிறேன் நான் அதை. அடே ஏல இருந்து லைட்னிங் கேபிள் ராது. இப்ப நீ சரி, ரூட் சொல்றல. ரூட் ஸ்ட்ரைட் 60 km ஸ்ட்ரைட். ஓகே டன். என்னடா எல்லாரும் ஏய் இருக்காடா காட்டுதானா? மாமா இருக்குன்னு சொல்லு. இருக்குன்னா சொல்லுங்க, பக்கத்துல நிப்பாட்டலாம். இருக்குடா. ஆம்பரன் இருக்கு, போட்ரானிக்ஸ் இருக்கு. அது எதா இருந்தாலும் ஓகே. சும்மா ஏதா ஒண்ணு இப்போதைக்கு தேவை இருக்கு. ப்ரோ இங்க பக்கத்துல நிப்பாட்டுறீங்களா? எங்கடா போறீங்க? அத ஹோட்டல்ல நிப்பாட்ட அப்படியே ஆர்டர் பண்ணா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு வந்துரும்டா. இல்லடா, எனக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும்டா. சாப்பிட பசிக்க ஆரம்பிச்சுடா உங்களுக்கு. சரி ஓகே, கொஞ்சம் லேட்டாவே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம மேல போய் தான் சாப்பிடுவோம். இது வரதுக்கு 15 minutes ஆகும். ஓகேவா? அது ஓகே. சரி அப்ப நான் பிரச்சனை.
அது ஆக்சுவலி இங்கே ஏதாவது கடை இருக்கும்டா, மொபைல் கடை அப்படியே பார்த்துனே வாங்கடா, அப்படியே நிப்பாட்டு. அது பெஸ்ட். டப்புன்னு வாங்கி மொபைல் சர்வீஸ் கடை க்ளோஸ். இல்ல அப்படியே உள்ள பார்த்துனே வா, ஏதாவது 1-2 திறந்திருக்கும், வாய்ப்பு இருக்கு. இதோ பின்னாடி திறந்திருக்கு. அங்கே போட்டுது ஆன் ஸ்பாட் மொபைல். ஆன் ஸ்பாட் மொபைல்னு ஒன்று. நிப்பாட்டுங்க, சரண் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துரும். ஏய் போய்டா. ஏய் நான் செருப்பு போடலடா. பரவாயில்ல வா. ஏய் பா. போடு சீ போ போய்டா. போடு. ஓடு ஏய் நான் செருப்பு போடணும்டா. அவன் போறா. இருங்க இறங்காதீங்க. ஏன் இப்படி ஆடுது வண்டி? ஆடா மாமா நம்ம போய் ஜூஸ் குடிச்சிட்டோம். நான் பிரேக் வச்சு பிட்டிங்ல தான் போவேன். ஏய் வந்தாங்க பாரு பின்னாடி, அதுக்கு தான் நான் எல்னியா? பின்னாடி அள்ளிக்குது. ஏய் ஆமா, எல்னி குடிச்சா வெயில் கலக்குறடா பைத்தியம். போயிட்டு வாங்கடா. யாரோ ஒருத்தர் போயிட்டு வாங்கடா. ஏய் வாடா போலாம். எல்லாருமா? யாரோ ஒருத்தர் போயிட்டு வாங்க, எல்லாருமே போக போறீங்க. இதெல்லாம் உண்மையிலே டூரு. ஆனா உங்க கார்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இறங்குறது ரொம்ப வசதியா இருக்கு. அப்படியே சும்மா லைட்டா திரும்பினாலே வந்து இறங்கிடும். பெருசா சொல்ற மாதிரி அவரு பிடிச்சதே இதுதான் சொல்ல வண்டியிலே பிடிச்சிருக்கு தானே சொல்றீங்க. அதை சொல்ல வந்தது சொல்றேன். நான் பரவாயில்ல வச்சு காப்பாத்துறேன். நீ வைக்கவே முடியாது, உன்னால எங்கிட்டு காப்பாத்து. இதெல்லாம் ஒர்க் ஆகுது. சரி நீ பொண்ணை கொடுக்க போறியா? ஆமா, இது நல்ல கேள்வி. என்ன சொல்ற? ஆப்ஷன் என்ன சொல்ற? ஏய் இங்க பாரு, ஆப்ஷன் ஏன் மாமியார் பொண்டாட்டி பிடிச்ச கையை அப்படியே மாமியாரும் ஆட்டி இருக்காண்டா. ஏன்டா மாமியாரை இன்க்ளூட் பண்ற? மாமியாரு தரம் யாரா இவன்? சரியான மானம் கெட்டவனா இருக்கான் போறடா. ஏய் பேக்கேஜ் கொடுத்து இவனாவது பரவாயில்ல, இந்த சரண் ரைமிங்ல இருக்கிறான். பொண்டாட்டி வேணுமா இல்ல புள்ள வேணுமான்னு சொல்லிட்டு ரைமிங் தேவைப்படுது இவருக்கு இதுல. இரு, நீ என்ன டிசிஷன் பண்ணுவீங்க? ஏய் நான்லாம் யோசி நல்லா யோசி. நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். மட்டும்டா கூட்டுப்பா, உன் ஒய்ஃப் வேணா கொடு. ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணு, அழகான பொண்ணு, அப்புறம் நான் கேட்கறேன். உனக்கு தான் தம்பி இல்லைன்னு நீயோ சொல்லிட்ட. எனக்கெல்லாம் சரி, என்ன பண்ண போறீங்க? ஏய், குழந்தை எப்படி வரும் அப்ப? கூட பிறந்த தம்பி தான் இல்ல, என் தம்பி இருக்கு. கூட பிறக்கவே இல்லை பாத்தியா? சொன்னல பிறக்கும் போதே முழுக்கட்டியா தான் இருந்துச்சாங்க. அவனுக்கு தெரிஞ்சு முழுக்கட்டியா தண்ணி எடுத்து தண்ணி வச்சு ஊத்தா செருப்பு. நான் ஊத்தல, இந்த நாய் தானே தள்ளி விட்டானே. நீ தண்ணி வச்சு ஊத்துறா செருப்படி. கார்ல எடுத்துட்டு வந்தாரேடா. ஏன்டா நான் இவன் தானே தட்டி விட்டான். ஏய் அங்க ஏன்டா போடுற? அசிங்கமா இருக்கும்டா. இங்க வீடா அடுத்த வாட்டி போடணும்ல. எதுக்கு நீ அதை எடுத்த? உன் மூஞ்சில ஊத்துறதுதான். பாலத்துல குளிக்க மாட்டேன் ஜில்லுன்னு கொண்டாரு. இப்பயே தீர்த்த மாதிரி தெளிச்சுக்க முன்னாடி அப்படி குளிப்பாட்டி கூட்டு போற நான் நம்மள. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தான் நான் பைக்ல வரலாம்னு சொன்னேன். சொல்றது இது பின்னாடி உட்காந்துனேன், பின்னாடி உட்காந்து பாடுறா. வண்டி வெட்டி பாடுறா நீ. எவ்வளவு வண்டிக்கு திரும்ப அவனுக்கு எவ்வளவு நேரம் ஒரே பைசா உட்காந்துருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி உட்காந்துருக்கோம். நீங்க கீழே இறங்கினா இறங்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராவது இருக்குண்ணே. ஓட்டி கொஞ்சமா அட்வென்ச்சரா? ஓட்டுறதுல என்னடா அட்வென்ச்சரு? ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது மைண்டுக்கு வேலை கொடுக்குறீங்க. நாங்க பாட்டு பாடி மைண்டுக்கு வேலை கொடுக்குறோம். அதாவது யோசிடா மூளை அப்படின்னு சொல்லிட்டு. சனமாடா முக்கியம் அப்படின்னு போக நாங்க போதை ஐட்டம் கடையில டீ கடை ஒண்ணு. ஏய் பங்க போடுற பப்பாளி பழம் ஒன்று பழுத்துருக்கு. எப்படி சொல்றான் பாரு. ஏய் இந்த மாதிரி ரோட்டுல பப்பாளி பழம் எடுக்கிறதுல மஜாவா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு அது ஃப்ரூட் என்ன ஃப்ரூட். போதையில பேசுற மாதிரி பேசுறானே ரெண்டு பேரும். அப்படிதானே ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் சாப்பாடா தெரியுறாரு கண்ணுக்கு. ஒரு படத்துல ஒரு ரீல்ல மேல எல்லாம் பிரியாணி வந்து போகும், அதுக்கப்புறமா இது வந்து போகும், சிக்கன் கிரில் வந்து போகும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு.
இருக்கிறடா பீ மாதிரிடா. கரையல் இருக்குது ப்ரோ இதுல. ஏய் ஏன்டா செருப்பை எடுத்துட்ட? தாண்டா நானும் இப்போ எப்படி இப்படி உட்காருவ? தண்ணி பாட்டில் இருக்குல்ல, எங்க இருக்கு தண்ணி பாட்டில்? இருக்கு நம்ம கிட்ட ஒயிட் பாட்டில். ரெண்டுமே தூக்கி வெளியே தானே போட்டோம். போடலையே. நான் தானே போட்டேன். அது இல்ல, எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இருந்துச்சு. அதுதான்டா போட்டனாடா இதா ஏறா நம்ம கிட்ட இருந்துச்சு செருப்பா தண்ணி பாட்டில் இருந்துச்சு. வெளியே போட்டானே. ரெண்டு தூக்கி போட்டான். வெளியடா அதுல கழுவுறானா உங்க கான்செப்ட் ப்ரோ. இவங்கிட்ட தான் திருப்பி அங்கே வைக்காம பாரு. என்ன பண்றது? தலைகால வச்சிட்டு வர முடியும். சொன்னேன் இங்க வீடா காலை, இங்க வீடா கேட்கவே இல்ல. கார் நாஸ்தி பண்றதுக்கு இப்ப கார்ல நாஸ்தி ஆகுதுங்க. என்ன நாஸ்தி ஆகாது? கார்ல தூக்கிட்டு ஓ சரி ஓகே. ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் நானு. கால் கம்மி. இப்போ இதுக்கு செருப்புனா இப்படி தலை தட்டிட்டு உள்ள ஏறணும், காலியா இருக்குது தெரிஞ்சா எதுவுமே ஆகாது. உன் கால்னா அப்படியே உள்ள புள்ள அங்க பாடுறா, விரல் நடுக்குல பாடுறா. சி அந்த உன் விரல் அந்த விரல் நடுக்குல பாடுறா. அல்ல நான் அப்படியே போடு போடு போடு. ஐயோ அங்க போய் குளிக்கணும்டா. ஏய் மழை தண்ணி பட்டாலே ஏய் அங்க போய் நீங்க போட்டோ எடுத்து கரெக்டா இருக்கும். என்னடா முடியாது? மலையாள ஸ்டைல்ரா இது. வேற லெவல்ல இருக்குடா. ஓ இந்த தண்ணி தான் இங்க வருதா? ஃபில்டர் இல்ல, நேரா தண்ணி அந்த பைப்ல வருது. ஜில்லு இருக்கா? ரொம்பலாம் இல்ல, ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஐஸ் கட்டி மாதிரி தான் சொல்ல முடியாது. ஐஸ் கட்டி இல்ல, இங்க வா வாங்க வா. ஐஸ் கட்டி இல்லையா? ஜில்லுன்னு இருக்கு. அவ்வளவு ஜில்லுன்னா என்னடா? இல்ல வாங்க. என்ன போட்டு எடுக்கலாம். ஓ இது கடையா? கிடையாது. என்னடா இருக்குல்ல? வாட்டர் பாட்டில், ஹனி, ஆயில் எல்லாம் இருக்கு. இல்ல 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 வேணாம் வேணாம். ஆ ஆஹா இந்த வாட்டர் ஃபால்ஸு, அந்த மலை வேற லெவலில் இருக்குடா. அந்த ட்ரிஸ்லிங்கான மலை, பின்னாடி பெரிய அருவி. தெரியுதா ஃபால்ஸ்? இங்க பாருங்க பழம்புரி. பழம்புரி சங்கு. மலம்புரி சங்கா பழம்புரியா? ஏறும்போது 4 பேர் உட்காந்து ஓய்வும்போது நான் ஒரே
இதே வண்டியா யாருமே தெரிய மாட்டேன்றாங்க. நீங்கள் 2 பேரும் எடுத்துவோம், நீங்கள் என்ன பண்ணுவோம். என்னடா ஸ்ரீனி, உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேய் இப்போ நாங்கள் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே நாங்கள் ரோடு ஏறி போயிட்டோம். நாங்கள் மட்டும் காலை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதான் கால் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவா? உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாச்சும் இருக்கா? vlogனு வச்சுக்கலாம். நாங்கள் vlog பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க குருவி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேமராமேன் அங்கே அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்க அங்கே இருக்கு பாருங்க. பறந்து போய் விட்டதா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்த காட்டுறோம் போகிறவையில். ஆமாம், நடுநடுல நிறைய பூச்சிகள் இருக்கும், அதுவுமே ஃபோக்கஸில் காமிக்கிறேன். காசு கூட எடுத்துக்கோடா. காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட ஃபோனு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேமரா அனாதையாக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடை கொடுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். செருப்பால் அடி வாங்க போகிறது. இங்கே பாருங்க, அதுவும் ஒரு மாதிரி ஊதா கலர் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லாவெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். என் சட்டெல்லாம் நனையுது ஃப்ரெண்ட்ஸ். நான் உஷாராக ஃபுல் செட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஜென்டில்மெண்ட்டாக தெரியணும்னு. ஜென்டில்மென்ட்டா? ஜென்டில்மேன்டா, ஜென்டில்மேன்டா, காது கேட்காதவனே. சரி, ரெக்கார்டிங்ல பாருங்கடா. என்ன மூச்சு வாங்குதுல? இந்த குட்டியா நீ? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். மூச்சு வாங்குற சவுண்ட்லாம் வரும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமா, சமூகம் கொஞ்சம் பெரிய இடம் தான். இருங்க. ஏய் இரு அப்படியே போயிருக்கலாம்டா நம்ம. அதான் சொன்னேன்ல. ஆனால் அது ஒன்றுமே இல்லைன்ட்டாரே, அதுதான் புரியல எனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே தெரியுதுங்களா, இப்படி தான் நாங்கள் வந்தோம். நல்லா ஸ்லோப் உங்களுக்கு தெரியும், மழையே வரலையே. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே போய் காமிக்கிறேன். நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே எங்களை யாராலும் தடுக்க முடியாது. வேங்கை மாவன் ஒத்தையில் 2 பேர் 3 பேர் நிற்கிறோம், வாங்கடா. 3 வேங்கை எதில் நின்றுச்சுனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி இந்த நேரத்தில் நாய்க்குட்டி வந்தால் கூட ஓடி போயிடணும். உள்ஃபுல்லாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி பாக்ஸ். என் செருப்பில் வேலை கிரிப் இல்லை, ஏதா வலிக்குச்சு. நல்லா ஏறுறோம்ல, அதாவது பின்னாடி இருந்து யாராவது எடுத்தானே நம்ம தெரியும். அங்கேருந்து பார்த்தா அந்த அந்த பால்கனி வியூ, ஆஹா சரியான வியூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, யார் யார் மிஸ் பண்ணுறீங்களோ இதில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது vlog எடுக்கிற மாதிரி பேசுறீங்களாடா? vlog மாதிரி தான்டா இருக்கு, நம்ம ஸ்டிக்கில் வச்சிட்டாலே நம்மளே vlogger தான்டா. வாடா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சரணுக்கு கொடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரண் பையன் கம்மிங் ஆன் த பேக். கம்மிங் கோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஏதாவது ஒரு பேக்கரி கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம டீ குடிக்கலாம். சூப்பர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ரெசார்ட் பேர். வைல்டு ஸ்டேல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட்டு பர் பர்சனுக்கு 180 into 10 into 10. அதேடா into 10 1800 டாஸ்க்லாம் கொடுக்குறான்டா, பார்க்குறவங்க பெரிய ஆயிடுச்சு. 180 into 10 எவ்வளோ? 1800. பரவாயில்ல, அவனு மேக்ஸ் தேவை ஃப்ரெண்ட். அதை கேட்டு அந்த அளவுக்கு சோம்பேறி ஃப்ரெண்ட் அவன். கலர் வேற லெவலில் இருக்கு. நல்ல கலர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன டப்புக்கு ஏற்ற வர்த்து ஃப்ரெண்ட்ஸ், டப்புக்கு ஏற்ற வர்த்து. அதெல்லாம் கண்டுக்கூடாது, அப்படியே பேசினே போங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த மலை அந்த முன்னாடி வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலில் ஒரு நாய் இருக்கு. இல்லை டேய், அது கலர் பாரு, அதோட ரேஞ்ச் பாரு. இது நல்லா தான் புண்ணியா அப்படி நாய்.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அது வேற ரெசார்ட். அது ஒரு ரெசார்ட்டோட என்ட்ரி நல்லா இருக்கு. ஏய் இப்படி தான்டா வந்தோமே, திருப்பி அப்படியே போறோம். அம்மா இப்படி போலாம். இது ரிட்டர்ன் பண்ண இப்படியா? இப்படி போல ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கும்ல. இது வியூ பாயிண்ட் கிடையாது, ரெசார்ட். அது கரெக்ட் தான். இப்போ நம்மளது இருக்கும்போது ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுல, நம்ம அது ரெசார்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுடா. இது மேலே போக முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஏனி எதுவும் இல்லை. உள்ள ஏதாவது லிஃப்ட் வச்சுருக்காங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பசங்களை வச்சு எல்லாரும் நம்ம முறைக்கிற மேலே ஏற முடியாது. ஏறலாம், இது அதுதான் வச்சிருக்கானுங்க பாரு. ஓப்பனாக இருக்கு, நடுவில் ஓப்பனாக இருக்கு பாரு. அது இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறான் பாரு இந்த டோரு. என்ன சத்தம்? நல்லா புறா. இது அறிவியோட சத்தம் தான். ஆமாம். சி அதை பார்த்து நான் ரிவர் நினைச்சேன் ஒரு செகண்டு. ஆனால் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. அதோ அங்கேருந்து கீழே விழுது. ரிவர் கிடையாதுடா அது. ரோடு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் தெரியும். இது இறங்குனீங்க எவ்வளோ ஸ்லோப் இருக்கு பாரு. ஃபாக்ஸ் அங்கே பாருங்க. இதுதான் நாட்டு ஃபாக்ஸ். இங்க இருக்கிற நாயை பிடிச்சி நாய் ஃபாக்ஸ் வரலாம். ஏய் உமா, ஏய் அலோடு இல்லையா? வா வா கேளு. கொஞ்சம் நேம் கேட்டு வந்துடலாம். போலாம் வாங்க. சேட்டா உள்ள போக முடியாதா? அலோடிக்கியா? சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியிலே போகலாம். தேட்டர் இல்லைங்களா? வா அங்கே போடுறா, அங்கேருந்து தண்ணி போடுறா, இவ்வளோ வருது போடுறா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திரும்பி ஃபாக்ஸோட ஏரியாக்கே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ் எங்களை பார்த்து பயப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ பேர் ஆளு தெரிந்தா ஊரு வேணாம். இல்ல உழுது அப்படியே. இன்னொன்று இன்சிடென்ட் நல்லா இருக்கும்டா. ஆமா ஃபாக்ஸ் கடிக்கும் போது ஃபாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாக்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு வேணுமா? கருத்தரை எங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கண்ணில் குத்த போறாங்கன்னு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா பிடிச்சிடா? இருடா இப்படி பிடிச்சிடா. விடுங்கடா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் 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 ஆனா நம்ம நினைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு? ஏதோ குத்துறாம இருக்கு. நல்லா ஓடுது. ஓடு. சரியான சத்தம்டா. இங்கே அதிகமாக வர மாதிரி இல்லை மழை. பாட்னி கார்டன்டா. பாட்னிக்கல் கார்டன் அது ஃப்ரெண்ட்ஸ். பாட்னிக்கல் கார்டனுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் அது ரெசார்ட்ரா, ஜங்கிள் ரெசார்ட்ரா அது. அப்போ அவ்வளோ தூரம் போக முடியாது. அவ்வளோதான் வேணாம். ஜூஸ் குடிக்கிறது வேணா போகலாம். ஏய் ஜோடா ஃப்ரெண்ட்ல வச்சுனா 3 பேருக்கு வராதுடா. கரெக்ட். ஆனால் மண்டிக்கு வரும். தெரியலையே. விடு 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 நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க. நான் வீடியோ வேணா எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் தேவையில்லை. ஒரு கர்ச்சி பிடிச்சது வந்து சரி. வீட்டு ரூமுக்கு போயிட்டு டவல் எப்படி எடுத்து கொண்டு வந்துக்கோங்க. பெஸ்ட் நானே. ஏய் இது கொஞ்சம் கவர் பண்ணுறியா? இதுதான் புது டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ஃபுல்லாக 360 சுத்தலாம் எடுத்து பாரு. இதை மட்டும் மறைச்சிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல வேற லெவலில் இருக்குடா. ஏய் ஸ்ரீனி கொடை வேணாம்டா. ஐயோ இந்த பில்டிங் தானே இங்கே இருக்குடா. அப்படி இறங்கி போகலாம் பாரு. கொடை மலைக்குது. லைட்டாக தான் போயிருக்கு. சரி. ஏய் அண்ணா மாமா பார்த்து இறங்குங்க. ஒருத்தனுக்கு அப்புறம் ஒருத்தன். அதுதான் அதுதான். ரொம்ப பயமா இருக்குடா. ரெண்டு பேரும் கீழே வந்து சாவும். பேசாம புது இது வாங்கியிருக்கணும்டா செருப்பு. இல்லை இல்லை ஆல்ரெடி இது வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் வெர்ஷன் ஆஃப் மஞ்சுமல் பாய்ஸ்.
ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் அப்படி இருக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் ஃபுல்லாக இறங்காத, ஃபுல்லாக இறங்காத, ஃபுல்லாலாம் இறங்காத. இல்லை அங்கே கல்லெல்லாம் இருக்கலாம், பட் கல்லெல்லாம் வழுக்கும். ஆமாம் வழுக்கும், வேணாம். அதனால் வேணாம். புல்லு வழியாக போகலாம், வேணாம். ஆனால் வேணாம்டா, ரிஸ்க்குடா. இல்லை ஃபஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துப்போம் பார்க்கலாம். ஏய் வேணாண்டா, டேய் இல்லைடா, மூட்டு இங்கே நெல்லு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். வா வயிற்று வரி பண்ணாத நம்ம. ஏய் பொறுமையாக போ, பொறுமையாக போ. இந்த மாதிரி தான் வேணான்றது. ஏய் நான் தானே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, அது கூட கையில் இதை பிடி. ரெண்டுமே ஒரு கை இது பண்ணதால பேலன்ஸ் பண்ணி இது பண்ணேன். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இங்கே வச்சிடுறா, இங்கே வச்சிருமா. இது சேஃப்டிக்குடா. அது என்ன சேஃப்டி? நீங்கள் எங்கேயாவது ஓட்டிட்டீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வேணும்ல. ஆமாம் குச்சிட போகிறேன் நான். ஏய் இங்கடா ஏய் கவர் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ், சரியா இருக்கு. சரியான சில்லு ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் கட்டி எப்படி இருக்குமோ கேட்காது, கேட்காது. இந்த சவுண்ட் அதிகமாக இருக்கும். பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நீ ஒரு டைம் வரலாம். எங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆக்சுவலி, அன்எக்ஸ்பெக்டட். இந்த செம்ம ஜில்லாக இருக்கு. ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சா இந்த ஜில்லு வந்துருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தண்ணி சில்லுன்னு ஒரு திஸ் இஸ் நேச்சர் சில்னஸ். ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருக்கு. அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து சில் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி போகலான்னு இருக்கோம். ஏய் வரா. சரியான சில்லு நல்ல சில்லு. அவ்வளோதான், சாவி ரொம்ப மிஸ் பண்ணிட்டுறா. ஏய் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு கால் டிப் எடுக்கும், நான் வச்சிருவேன். கொஞ்சம் தூரத்தில் வேணாம் வேணாம் வேணாம், கொஞ்சம் தூரத்தில் எண்ணி இட இன்னுமா. ஓகே ஓகே ரெடி. ஆ பார்த்து பார்த்து பார்த்து. ஏய் இங்க பன்னீர் தெளிக்கிற மாதிரி தான் தம்பி வரும். அங்கதான் தம்பி சில்லு இருக்குது. போட்டோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம். வீடியோ தான் ஃபுல்லாக. போட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நீ அந்த டைமர் வச்சு மல்டிபிள் போட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே 360 வேற லெவல். சில்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாடா. ஷார்ட் பண்ணிட்டு கிட்ட வா. ஸ்டார்ட் பண்ண ஃபுல்லாக தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. ஆமாம், கொஞ்சம் கண்டினியூஸாக இதாகுதுல்ல. நல்ல வேலை நான் இது போட்டு வந்தேன், இல்லைன்னா